எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரெசிபியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலு பூரி. கேட்கறவே அல்லுதா? கூட சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா. இதை நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ ரெகுலர் பூரியை விட ஆலு பூரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அண்ட் சென்னா மசாலா சொல்லவே வேண்டாம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. ஆல் டைம் நம்ம வீட்டில் எல்லாருமே ஒரு வெளியில் அப்படின்னு போனால், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போனால் ட்ரை பண்ணுவோம். அதை வீட்லேயே இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசால் என்ன அரைக்கணும் இந்த சென்னா மசாலாவுக்கு. ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் இதெல்லாமே அரைச்சிடணும். பெரிய வெங்காயம் போடுறோம். ஒரு 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சும்மா ரஃப்பாக கட் பண்ணும் போது, ஏன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம். கரம் மசால் பவுட்ரு என்னென்ன, அதுக்கு தேவையான ஸ்பைசஸ், பட்டை கொஞ்சம், அப்புறம் கல்பாசி, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு. நான் வந்து வாசனை பொருள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நான் போட்டுப்பேங்க. ஸோ இதுதான் போடணும் அதுதான் போடணுன்ட்டு இல்லை. இதை வந்து கரெக்டாக இதை வந்து ஃபுட்டாக காமிக்கணும், இதான் ப்ரொசீஜர் அப்படின்றது நம்ம வந்து வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை யதார்த்தமாக காமிக்கிறோம். அதான் டிஃப்ரென்ஸ். 2 பச்சை மிளகா, பூண்டு வந்து ஒரு 6-7 பல், அதுக்கு ஈக்குவலாக இஞ்சி, சீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் ஒரு டீஸ்பூன். இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சிடலாம். வெள்ளை சுண்டல் சென்னா, இது பார்த்தீங்கன்னா நைட்டே நான் வந்து ஊற வச்சு காலையில் வந்து ஒரு 4 விசில் போட்டு நல்லா மை போல் வேக வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, ஐயோ கூச்சி ஓடிச்சே. ஓகே, நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ என்னன்னா, நம்ம இந்த அரைப்பொருள் இருக்குல்ல, இதில் நம்ம கொஞ்சம் சென்னாவையும் அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் இந்த மசால் கெட்டியமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இந்த வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம அந்த கிரேவியில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து தூக்கி ஊற்றிடாதீங்க. ஜென்ரலாக வேக வைக்கிற தண்ணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். சென்னால வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது. கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா 0 கொலஸ்ட்ரால். அண்ட் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 300 சம்திங், எவ்வளோ 354 350. 100 கிராமுக்கு 354 கேலரிஸ் இருக்கு. 100 கிராமுக்கு 354 கேலரிஸ் இருக்கு. அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இது வந்து டாக் பேக் மாதிரி சொல்லி கொடுக்குறாரு, நான் சொல்கிறேன். அது இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்கு. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு சேர்க்கணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களும் வந்து சாப்பிட்ருவாங்கல்ல. இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைக்கிறப்ப நல்லா கிரேவி திக்காக வரும், டேஸ்ட். இது வந்து ஒரு டிப் மாதிரி. இந்த சென்னாவே இதுக்குள்ளே போட்டு அரைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு ஹெவி பாட்டம் இந்த மாதிரி குக்கர் மாதிரி எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றி சூடானோடனே சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடணும். அரைச்ச இந்த மசால் நல்லா எண்ணெயை ஊற்றி அதில் வந்து இதை டைரெக்டாக போட்டுருங்கலாம். இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்மில் வந்து கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா எல்லாமே பச்சையாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ மூடி போட்டு விசில் எதுவும் க்ளோஸ்லாம் பண்ணக்கூடாது. சும்மா மேலே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும், ஒரு 5 நிமிஷத்துக்கு. மீன்வாயில் நம்ம என்ன பண்ணலாம், 2 தக்காளி எடுத்து அதே மாதிரி அரைச்சிட்டு அதையும் வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சேர்த்துடலாம். இதான் பேஸ் மசால் சென்னா மசாலுக்கு. ஓகே, இப்போ இந்த மசாலா வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அது குக் ஆகிட்டு. இப்போ என்னென்னா, வெறும் வெங்காயம் மட்டும் அரைக்கிறப்ப அது வந்து ரொம்ப பச்சை வடை அடிக்கும். எப்போ இந்த இஞ்சி பூண்டு இந்த இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறோம்ல, மிளகு ஜீரகம், அப்போ வந்து ரொம்ப பச்சை வடை அடிக்காது. ஸோ அதனால் எப்போவும் வெங்காயத்தை தனியாக அரைக்காதீங்க. இந்த மாதிரி அரைச்சி போடுறதா இருந்தால் டக்குன்னு குக் ஆகிடும். அப்போ தான் இப்போ வந்து நம்ம தக்காளி அரைச்சிருக்கோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. உங்களுக்கு பச்சை வடை வந்து தனியாக வெங்காயம் போடுறத விட இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைக்கிறப்ப பச்சை வடை அவ்வளோ அரைக்காது. ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி வந்து அரைச்சது போடுறேன். 2 தக்காளி, பெரிய தக்காளி அரைச்சது வந்து இப்போ போட்டிருக்கேன் உள்ள. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஃபஸ்ட்டு வந்து இப்போது கொஞ்சம் நேரம் அந்த தக்காளிலாம் போட்டு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் சென்னா மசால் பவுடர். இது பார்த்திங்கன்னா நான் எவரெஸ்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் வாங்கலாம். நான் எவரெஸ்ட்டில் வாங்கினீங்கன்னா நல்லா இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் பவுடர் எல்லாமே இதில் சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிக்கும். உங்களுக்கு நீங்கள் ஆச்சியில் சக்தியில் இதில் வேணால் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன். இது இந்த மசால் பவுடர் வாங்கிட்டீங்கன்னா இதில் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கஸ்தூரி மெட்டி, ஆம்ச்சூர் பவுடர் இதெல்லாம் போட வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது கஷ்டம். ஆம்ச்சூர் பவுடர்னா ட்ரை மேங்கோ பவுடர், கஸ்தூரி மெட்டி இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ இதே ஒரே மசாலாவாக போட்டுட்டிங்கன்னா ஈஸி.
ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா அப்பப்போ எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மசால் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இந்த பாவ் பாஜி மசாலாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. பூரிக்கு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மசால் செய்கிறப்ப அப்பப்போ தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றாமலாம் பண்ண முடியாது. ஆனால் வெங்காயம் வணங்குறப்போ மட்டும் அந்த அரைச்சோம்ல ஃபஸ்ட்டு விடுது, அதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றாமல் எண்ணெயில் வணக்குங்க. தக்காளிலாம் போட்டாலே அதுலேயே வாட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சுண்டல் வேக வச்ச சுண்டல் நைட்டெல்லாம் ஊற வச்சு 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு வேக வச்ச சுண்டல் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியன் சமையல் பொறுத்த வரைக்கும் இந்த கரம் மசாலா இருக்குல்ல, இது கடைசியாக தான் போடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டாச்சு. இதுக்கு மேலே இதை மூட வச்சு ஒரு 2 விசில், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுண்டல் வேக வச்சுருவோம், அப்படி விட்டால் போதும், தயார் நம்ம சன்னா மசாலா. அடுத்து பூரி போட போடலாம். ஆலு பூரிக்கு மாவில் என்னென்ன சேர்க்கணும்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரவை ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சும்மா கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசால் ஒரு 1/4 டீஸ்பூன், இதில் சால்ட்டு போட்டுக்கலாம், தேவையான அளவு சால்ட். இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த மைதாவோ எதுவும் கலக்கலை, பேக்கிங் பவுடர் எதுவுமே கலக்கலை. மெயின் இன்க்ரீடியண்ட்டான உருளைக்கிழங்கு. ஸோ வேக வச்சு தோல் உரித்து சீவுவோம்ல, காய்கறி சீவுவோம்ல, அதில் சீவி, ஏன்னா அப்போ தான் நல்லா மேஷ் ஆகும். நீங்கள் கிரைண்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து கையிலே மசிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ தண்ணி எண்ணெய் விட்டு பிசைஞ்சுக்கணும். நல்லா இதை வந்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ வந்து நான் மாவு பிசைஞ்சிட்டேன், ஆயிலெல்லாம் ஊற்றி தண்ணியெலாம் ஊற்றி பிசைஞ்சிட்டேன், சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ ஆலு பூரிக்கு மாவு பிசைஞ்சாச்சு. நான் குளிக்காமல் இருக்கேனேன்னு எனக்கே சங்கட்டமாக தான் இருக்குது. பட் என்ன, என் ஹஸ்பண்ட் வந்து நீ குளிச்சுட்டு வரதுக்கு முன்னாடி உன் மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள் காமிக்கணும்னு நினைக்கிறாரு. அசர மாட்டேன்னே, இப்படி தான் இருப்பேன். இப்போ என்ன, இப்படி தான் இருக்கும், வீட்டில் இப்படி தான் இருக்கும். என்ன இப்போ இதில் எவ்வளோ அளவு போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒரு 1/4 கிலோ மாவுக்கு வந்து ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான் நான் வந்து வேக வச்சு சேர்த்த அளவு. இப்போ ரவுண்டாக வந்து பூரி தேய்ச்சி வச்சாச்சு. இதில் என்னன்னா, நீங்கள் மாவு போட்டு தேய்க்காதீங்க, ஆயில் போட்டு தேய்ங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மாவு வந்து எண்ணெயில் போடுறப்ப தீரும், வேகமாக அது குக் ஆகும். அப்போ டக்குன்னு பூரி தீரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அல்ட்டியா ஏம்ண்ணா சூப்பராக இருக்கா? டேஸ்ட் இன்னும் பிரமாதமாக இருக்கும். சரசு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெரைட்டியாக செய்கிறது நம்ம எக்ஸ்பர்ட்டு. சாப்பாடோட இந்த மாதிரி நிறையா செய்வா சூப்பராக. ஸோ இன்றைக்கி அவளோட டேஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலு பூரி நல்லா ஸ்டஃபிங் பண்ண நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. அதோட சோளா மசாலா இதை நம்ம எப்படி நம்ம டேஸ்டிங் ஸ்டைலில் சாப்பிட்றோம்னா, பூரியை கொஞ்சம் எடுத்துக்கணும், சுண்டலை கொஞ்சம் இதில் வச்சுக்கணும், சென்னா அதில் வச்சுக்கணும், வச்சுட்டு இதை மடக்கிட்டு அப்படியே சாப்பிடக்கூடாது, மறுபடியும் இதில் ஒரு உருட்டிக்கணும், உருட்டணும். எப்படி இருக்கு பிரசித்தியா? நீ சாப்பிட்டியா? எப்படி எப்பயுமே நம்ம சொல்றதுதான், என்னடா நம்ம எப்போ பார்த்தாலும் சொல்கிறோன்னு இல்லை, சரஸோட சமையல் எங்கள் அம்மா சமையல் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் என்னன்னா, சரசு அம்மா சில பேர் நல்லா சமைப்பாங்க, ஒய்ஃப் சமைக்க மாட்டாங்க, ஒய்ஃப்ஸ் நல்லா சமைப்பாங்க, அம்மா சமைக்க மாட்டாங்க, அப்படி இல்லை, 2 பேருமே நல்லா நாக்குக்கு ஒரு ருசியாக சமைப்பாங்க. அந்த விதத்தில் இதுவும் டாப் கிளாஸான டிஷ். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறீங்களான்னு தெரியல, ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு காத்திருக்கு. அதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறையா ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.